தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 31 முதல் 47 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 42ஆம் வாக்கியம், உங்களை எனக்கு தெரியும், உங்களிடம் இறை அன்பு இல்லை. இறைவன் சொல்கிற வார்த்தை, உங்களை பற்றி நன்றாகவே தெரியும், உன்னிடத்தில் இறை அன்பு என்பது இல்லை. இறை அன்பு இல்லாத காரணம் ஏன்? வெறுப்பு, வைராக்கியங்கள், பிடிவாத குணங்கள். அப்போ இறை அன்பு இல்லை என்றால் நிச்சயமாக என்னால் யாரையும் அன்பு செய்ய முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இன்று வெறுப்பு வைராக்கியத்துடன் நான் வாழ்கிறேன் என்றால், பிடிவாத குணத்துடன் நான் இருக்கிறேன் என்றால், தெய்வீக அன்பு என்னிடத்தில் இல்லை. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த அன்பை நான் பெற வேண்டும். இந்த அன்பை நான் பெறுவதற்கான வழி அது அருட்சாதனங்கள் வழியாக, திருப்பலியில் நாம் பங்கெடுப்பதன் வழியாக, இறை வார்த்தை படிப்பதன் வழியாக. ஏன்? இறை வார்த்தை படிக்கிற சமயத்தில் இறைவனை பற்றிய அறிவு எனக்கு அது கிடைக்கும். அவள் இறைவன் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட இரக்கம் உள்ளவர், எப்பேற்பட்ட மன்னிக்கும் குணம் உள்ளவர், எப்படிப்பட்ட அன்பு செய்கிறவர் என்பது அந்த அறிவு எனக்கு கிடைக்கும். அந்த அறிவு ஆனது என் அறிவு வளர்த்துவதற்காக அல்ல, அனுபவ தளத்துக்கு அது கொண்டு போகும். அவள் தெய்வம் என்னை அன்பு செய்கின்றார், என்னை மன்னிக்கின்றார். நான் பல பாவம் செய்கின்றேன், பல பாவத்தில் இருந்த போதிலும் என்னை மன்னித்து என்னை அன்பு செய்கிற தெய்வம் அதே மாதிரி தான் மற்றவங்களை மன்னித்து மற்றவங்களை அன்பு செய்கிறார். இந்த அறிவு எனக்கு கிடைத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மற்றவருடைய குறைகளை நான் நோக்க முடியாது, மாறாக நிறைகளை மட்டுமே நோக்க முடியும். எவ்வாறு இறைவன் என்னை மன்னிக்கிறாரோ அதே மாதிரி தான் அவரையும் மன்னிப்பார். எவ்வாறு இறைவன் என் பலவீனங்களை கண்டு என்னை அதிலிருந்து காத்து வருகிறாரோ அதே மாதிரி தான் அவருடைய பலவீனங்களையும் அறிந்து அவரையும் அதிலிருந்து காத்து வருகின்றார். அப்படி என்றால் எவ்வாறு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஒரு போல மழை பெய்கிற தெய்வம் உன்னையும் என்பையும் எப்படி வெறுப்பார்? ஒரு நாள் வெறுக்க மாட்டார், நிச்சயமாக அன்பு செய்வார். அப்போ நான் தெய்வீக அன்பு நிறைந்தால் மட்டுமே தான் என் கணவனை நான் அன்பு செய்ய முடியும், மனைவியை என்னால் அன்பு செய்ய முடியும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் அன்பு செய்ய முடியும். தெய்வ அன்பு என்னில் இருக்கிற சமயத்தில் மற்றவரிடத்தில் தருகின்ற அன்பு, மனிதனுடைய அன்பு எனக்கு வர வேண்டும் என்று அவசியமில்லை. அவன் என்னை அன்பு செய்தாலும் செய்யவிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. காரணம் என்ன? தெய்வத்தோட அன்பினால் நிறைந்திருக்கின்றேன். அப்போ இறை அன்பு நிறைந்திருக்கின்ற சமயத்தில் கணவன் என்னை அன்பு செய்தாலும் செய்யவிட்டாலும் நான் கணவனை அன்பு செய்வேன், மனைவி என்னை அன்பு செய்தாலும் செய்யவிட்டாலும் நான் மனைவியை அன்பு செய்வேன், பிள்ளைகளை அன்பு செய்தாலும் செய்விட்டாலும் நான் பிள்ளைகளை அன்பு செய்வேன். இதை நாம் பார்க்கின்றோம். மற்றவர்கள் ஒரு நாள் எதிர்பார்ப்பு என்பது அங்கே இருக்காது. நீயும் நானும் இறை அன்பிலாம் நிறைவதற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கு சக்தியை தாரும், எனக்கு சக்தியை தாரும். இது உடைய வார்த்தையை நான் படிக்கின்ற சமயத்தில் அந்த தெய்வீக அன்பில் நான் நிறைய எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லிக்கொண்டு விசேஷமாக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நான் வார்த்தையை படிக்கின்ற சமயத்தில் உம்முடைய தெய்வீக அன்பினால் நான் நிறைய நீரே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.